ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற டிஎன் 2026 தங்க நட்சத்திரம் படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் வந்து நட்டி, தம்பி ராமையா, யாஷிகா ஆனந்த் போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்ட் பண்ணவர் யாருன்னா உமாபதி ராமையா பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி முத்தையாங்கிறவரை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. டிஎன் 2026 தங்க நட்சத்திரம் படத்தின் கதை அப்படிங்கும்போது படத்தின் நாயகனான நக்கி வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நார்த்துலேருந்து வந்த ஒரு ஆள், ஒரு பீடா கடை நடத்திட்டு இருந்தவர் தமிழ் படங்களில் நடிக்கிறாரு. அப்படி இருக்க வந்து பொள்ளாச்சி பகுதியில் வந்து தம்பி ராமையா ஒரு பெரிய ஜமீன்தாராக இருக்கார். அப்போ வந்து அவர் ஒரு எம்ஜிஆர் ஃபேனு. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவரோட நடிப்பை பார்த்து இவர் தான் அடுத்த எம்ஜிஆருங்கிற மாதிரி அவரை வந்து சித்தரிச்சுட்டு போகிறாரு. அப்படியே இவர் வந்து நட்டி நடராஜ் வந்து வளர்ந்து வராரு. அதுக்கு பெரிய முதுகெலும்பாக யார் இருக்காங்கன்னா தம்பி ராமையா இருக்கார். ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா, இந்த நடிகரோட வளர்ச்சி வந்து அரசியலில் சிஎம் ஆகணுங்கிற அளவுக்கு வளருது. அப்படிங்கும்போது கதை எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதாநாயகன் வந்து சீஃப் மினிஸ்டராக ஆனார். அப்படி வந்து அவர் ஒரு அரசியலுக்குள்ள கட்சி தொடங்குகிற ஒரு சமயத்தில் அவர் சந்தித்த பிரச்சனைகள்லாம் என்ன, இதெல்லாம் தாண்டி அரசியலில் அந்த நாயகன் வெற்றி பெற்றாரா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையிறது தான் டிஎன் 2026 தங்க நட்சத்திரம். இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் கேஸ்டிங் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. நட்டி நடராஜ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், தம்பி ராமையா, இளவரசு, எம்எஸ் பாஸ்கர் நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்க்ரீனில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு தேவையான, ஏன்னா இது வந்து ஒரு, அதாவது ஒரு ஸ்டார், அப்கமிங் ஸ்டாரு, அவர் ஹீ மூவ்ஸ் இன் டு பாலிடிக்ஸ்னால் அதுக்கு தேவையான ஒரு சினிமோட்டோகிராஃபியும் நீட்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் நீட்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அரசியல் பஞ்சஸ் அப்படிங்கும்போது இன்றைக்கி இருக்கிற சமகால அரசியல், அதாவது இன்றைக்கி நடப்பில், அதாவது தமிழகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து, அதாவது இது எல்லாருக்கும் கவருமான்னு சொல்ல முடியாது. சில பர்ட்டிகுலர் எதிர்ப்பாளர்களுக்கு அது கவர ஜாஸ்தி வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு நடிகராக வந்து சில நடிகர்களை வந்து அதாவது ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே போகுது. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பலமாக அமையுது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டாராக ரைஸ் ஆகிறத ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஆஃப் வந்து நிறைய லேக் இருக்குது. அதே மாதிரி கதை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே நகருது அப்படிங்கிறது ஒரு விஷயம். மேலும் ஒரு சமகால அரசியல் நிலையை வந்து படமாக எடுக்கும்போது அது வந்து ஒரு ஜென்ரலிஸ்டிக்காக நிறைய விஷயத்த தொட்டிருந்தா பரவாயில்ல. ஒரு அரசியல்னால் அதுக்கான ஒரு பஞ்சோ, ஸோ அதுக்கான ஒரு ஒரு ரொம்ப ஒரு அழுத்தமோ இந்த படத்துலங்கிறது வந்து பெரிதாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி வந்து இவங்க, அதாவது சித்தரிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் வந்து சமகால அரசியலில் இறங்கியிருக்காருங்கும்போது அந்த ரசிகர்களுக்கு இந்த படம்லாம் எவ்வளோ தூரம் ஏற்குங்கிறது சொல்ல முடியாது. ஒன்ஸ் வந்து சினிமாவாக பார்க்குறாங்கன்னா ஓகே. அதர் தேன் தட் இதை வந்து ஒரு, அதாவது அவங்க தலைவரோட இது இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா நிச்சயம் இந்த படத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கடுப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி டிஎன் 2026 தங்க நட்சத்திரம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல்ஷன் குமார் அப்படிங்கிற ஒரு பீடா கடை போட்ட ஒரு ஆள் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அப்போது அதுக்கு பெரிய பேக் போனாக அவருக்கு நிற்கிறது யாருன்னா தம்பி ராமையா, ஒரு ஜமீன்தார் நிற்கிறாரு. அவரோட வளர்ச்சி வந்து அவரை அரசியலுக்குள்ளே கொண்டு போகிற அளவுக்கு வளர்றாரு. அதுக்கப்புறம் இவர் அரசியலில் கட்சி தொடங்கி ஜெயிச்சாரா, ஆட்சியை பிடிச்சாராங்கிறத வந்து, அதாவது ஒரு ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க. அதாவது படம் விட்டு வெளியே வரும்போது, அதாவது சில காட்சிகள் நமக்கு சமகால தமிழக அரசியலை அதில் முன் வச்சாலுமே மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு சுவாரஸ்யமோ, ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ கொடுக்குற ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படமாக இது வெளியே வரல அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் அந்த சமகால அரசியலில் இருக்கிற ஒரு பர்சனை வச்சு இவங்க பண்ணும்போது மற்ற, அதாவது அவரை வந்து போட்டியாளனா நினைக்கிறவங்க வேணால் இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்திங்கன்னா இந்த படம்ங்கிறது ஒரு ஆவரேஜ் படமாகத்தான் முடியுது. படத்தை பொறுத்த வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேஷன் யூஏ தான். இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.